அனைவருக்கும் வணக்கம். எஸ்என்கே மேக்கர்ஸ் யூடியூப் ஊடகத்தினூடாக மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நீண்ட இடைவெளிக்கு பின் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சில வேலைப்பளுவின் காரணமாக கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பதிவுகளை இட முடியாமல் சென்றாலும் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாகவும் பதிவுகளிடம் எதிர்பார்ப்புடன் இன்றைய பதிவுக்குள் செல்வோம். இன்றைய பதிவில் நாம் உலகவாழ் அனைத்து மக்களும் ஆர்வமாக தற்போதைய காலகட்டத்தில் இருக்கின்ற ஒரு தலைப்பை பற்றிய கலந்துரையாட போகின்றோம். என்னத்தான் நான் அவ்வாறு குறிப்பிட்டாலும் கூட அனைத்து மக்களுக்கும் ஆர்வம் உள்ள ஒரு தலைப்பு என்று குறிப்பிட்டாலும் கூட தொழில்நுட்ப துறையில் ஆர்வம் உள்ள நண்பர்களுக்கு, தொழில்நுட்ப ஆர்வலர்களுக்கு இந்த பதிவானது மிக மிக முக்கியமான இன்றியமையாத நன்மை தரக்கூடிய ஒரு பதிவாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், இதே எஸ்என்கே மேக்கர்ஸ் யூடியூப் ஊடகத்தில் நான் ஏறத்தாழ 4-5 மாதங்களுக்கு முன்பு ஒரு பதிவு ஒன்று இட்டிருந்தேன். செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன, அதாவது செயற்கை நுண்ணறிவை பற்றிய ஒரு காணொலி. ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன, செயற்கை நுண்ணறிவின் நன்மை தீமைகள், அது மனிதர்களுக்கு எவ்வாறு நடவடிக்கைகள் உதவி செய்கிறது போன்ற பல விடயங்களை அந்த பதிவில் நாம் ஆழமாக தெளிவாக விரிவாக கலந்துரையாடியது உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த பதிவில் இறுதியில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். எந்த ஆராய்ச்சிகள் எவ்வாறு குறிப்பிட்டாலும் கூட இந்த ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுடைய வேலையை பறித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கான இயலுமை அதற்கு இல்லை, அது மனிதர்களுக்கு ஒரு சில நடவடிக்கைகள் உதவித்தான் செய்யும் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் 4-5 மாதங்களுக்கு பின் அது அவ்வாறு அல்ல. மனிதர்களுடைய வேலையை பறிப்பதற்கான வாய்ப்பு 100க்கு 90% காணப்படுகிறது என்று கூற வைப்பதற்கான நிலைமையை தொழில்நுட்ப உலகம் எமக்கு ஏற்படுத்தியுள்ளது என்பதே நிதர்சனமான உண்மையாகும். ஏன் நான் அவ்வாறு கூறுகின்றேன்? ஏனென்றால் இனி ஏஐ இல்லை, ஏஜிஐ தான். உலகம் முழுவதும் ஏஐ பற்றிய பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனாலும் ஏஐ பற்றிய புரிதலும் பயன்பாடும் இப்பொழுது நம்மிடையே அதிகம் பேசப்படுகின்றது. ஏஐயோடு நின்று விடாமல் இப்பொழுது அடுத்த கட்டமாக ஏஜிஐ என்ற சொல் பல நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றது. என்ன இந்த ஏஜிஐ? ஏஐக்கும் ஏஜிஐக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? ஏன் நான் இது மனிதர்களுடைய வேலை 100க்கு 90% ஈடு செய்வதற்கான நிலைமை காணப்படுகின்றது என்று குறிப்பிட்டேன் போன்ற பல்வேறு வினாக்களுக்கு ஒன்றாக விடையை தேடுவோம். வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம். What is AGI என்ற கேள்விக்கு பதில் செயற்கை பொது நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். நாம் கடந்த, அதாவது ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு கலந்துரையாடிய பதிவு வாட் இஸ் ஏஐ. இது வாட் இஸ் ஏஜிஐ, இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயற்கை பொது நுண்ணறிவு என்பது ஏஐ துறையின் ஒரு உச்சமாக உள்ளது. இது மனிதனை போன்ற திறமையுடன் பல்வேறு களங்களில் பணிகளை புரிந்து கற்றல் மற்றும் செயல்படுத்தும் திறன் கொண்ட ஒரு வகையான நுண்ணறிவை குறிக்கின்றது என்று நான் குறிப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு திரைப்படம் ஒன்று ஞாபகம் வந்திருக்கும். தமிழில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த எந்திரன் திரைப்படம். அந்த எந்திரன் திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் கதாபாத்திரமும் இந்த ஏஜிஐ தான் என்பதை தற்போதுதான் பலரும் அறிகின்றனர் என்பதே உண்மை. அப்போது குறிப்பிட்ட பல பணிகளில் சிறந்து விளங்கும் குறுகிய ஏஐ அமைப்புகளைப் போல் அல்லாமல் ஏஜிஐ ஆனது மனிதர்களிடம் உள்ள பரந்த அறிவிலான அறிவாற்றல் திறன்களை பின்பற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏஜிஐ என்பது மனித நுண்ணறிவுக்கு ஒத்த பொதுவான அறிவாற்றல் திறன்களை கொண்ட ஏஐ அமைப்புகளை குறிக்கின்றது. பகுத்தறிவு, சிக்கலை தீர்ப்பது, கற்றல், உணர்தல் மற்றும் பல்வேறு சூழல்களில் பொருந்தக்கூடிய தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது. கிட்டத்தட்ட மனிதனைப் போலவே பகுப்பாய்வு செய்யும் ஒரு ரோபோட். வாட் இஸ் ஏஐ என்பது வாட் இஸ் ஏஜிஐ ஆனது எப்படி என்பதை அடுத்து நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். அதாவது இத்தனை நாளாக ஏஐனா என்ன, ஏஐ என்றால் என்ன அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஏஜிஐ என்றால் என்னவென்று கேட்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏஐ வளர்ச்சி அதிகமாக இருந்தது. பின்பு பல இடங்களில் செயல்பாட்டுக்கும் வந்தது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கப்பட முன் நியூரல் நெட்வொர்க் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பரிணாம வளர்ச்சி தான் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் என்று வளர்ந்து கொண்டே சென்றது. தற்பொழுது இறுதியில் ஏஐ என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அதனுடைய வளர்ச்சி கட்டத்தில் ஏஜிஐ பற்றி நாம் யோசிக்கின்றோம், கதைக்கின்றோம். முதலில் நாம் கிளாசிக்கல் ஏஐ கண்டுபிடித்தோம். உதாரணமாக கணினியில் நாம் செஸ் விளையாடும் போது மற்றைய காய், அதாவது நாம் நகர்த்திய காய்க்கு பின் மற்றைய காய் தானாகவே இயங்கி நகர்த்தப்படும். அதற்கு பெயர் தான் கிளாசிக்கல் ஏஐ. இந்த கிளாசிக்கல் ஏஐ தான் உலகத்தில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஏஐ வகை. அதுக்கு அடுத்ததாக ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் என்று கூறப்படுகின்ற ஏஎன்ஐ கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது நாம் இப்போது இந்த ஏஎன்ஐ கட்டத்தில் தான் இருக்கின்றோம். உதாரணமாக ChatGPT போன்றவற்றை இந்த ஆர்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம்.
இந்த ஏஐக்கள் ஒரே வேலையைத்தான் பல முறை செய்யும். அதாவது சில விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் இது இயங்கும். இதன் அடுத்த கட்டம் தான் ஏஜிஐ, மனித மூளையாகவே செயல்படும் ஒரு ரோபோட். இப்பொழுது நாம் ஒரு ஒப்பீட்டுக்கு வருவோம். ஹியூமன் வர்சஸ் ஏஜிஐ, மனிதன் மற்றும் ஏஜிஐ. மனித அறிவுக்கும் செயற்கை பொது நுண்ணறிவுக்கும், அதாவது ஏஜிஐக்கும் எதிர்காலத்தில் போட்டி ஏற்படுமா என்ற சந்தேகம் பல அறிஞர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. மனித அறிவுக்குத்தான் பல பெரிய நிறுவனங்கள் பணத்தை செலவிடுகின்றன. ஆனால் இந்த ஏஜிஐ வளர்ந்த பின்பு மனித அறிவு தேவைப்படுமா என்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது. ஏஜிஐயின் வகையானது சுகாதாரம், நிதி, போக்குவரத்து மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பல்வேறு துறைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட புதுமையான நுண்ணறிவுகள் மற்றும் தேர்வுகளை உருவாக்குவதன் மூலம் ஏஜிஐயின் புதுமைகளை வளர்க்கலாம். இதன் மூலம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை முன்னோடி இல்லாத உயரத்திற்கு கொண்டு செல்லலாம். மனித அறிவு செய்ய முடியாத ஒன்றை ஏஜிஐ செய்யும். உதாரணமாக, பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்காத இந்த காலகட்டத்தில் ஏஜிஐ மருந்து கண்டுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழில்நுட்ப முன்னேற்றம் சுகாதாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் உற்பத்தி போன்ற பல்வேறு துறைகளில் ஏஜிஐ தொழில்நுட்ப முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும். இது நோய் சிகிச்சை, விண்வெளி ஆய்வு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற துறைகளில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். ஏஜிஐ பல்வேறு களங்களில் மனித அறிவாற்றலுக்கு போட்டியாக அல்லது மனித அறிவாற்றலை மிஞ்சும் அறிவு திறனை கொண்டுள்ளது. அதன் தாக்கம் பற்றிய விவாதங்களையும் தூண்டுகின்றது. மனித நுண்ணறிவு இது போன்ற செயற்கை பொது நுண்ணறிவு திறன்களை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான பாதுகாப்பு செயல்முறைகளை கட்டுப்பாட்டு விதிக்குள் கொண்டு வர வேண்டும். ஏஜிஐ வெளிப்படையாக திட்டமிடப்பட்ட அல்லது கவனிக்கப்பட்டவற்றுக்கு அப்பால் புதுமையான யோசனைகள், தீர்வுகள் அல்லது கலை படைப்புகளை உருவாக்குவதன் மூலம் படைப்பாற்றலை வெளிப்படுத்த முடியும். அடுத்ததாக நாம் இந்த ஏஜிஐ, அதாவது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸின் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டை பற்றி ஆராய்வோமானால், ஆராய்ச்சியாளர்கள் ஏஜிஐ உருவாக்குவதற்கு மிகவும் ஆர்வமாக இருப்பதால் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு பற்றிய கவலைகள் பெரிதாக காணப்படுகின்றன. எதிர்பாராத விளைவுகள் மற்றும் சாத்தியமான தீங்குகளை தடுக்க ஏஜிஐ அமைப்புகள் பாதுகாப்பானவை, கட்டுப்படுத்தக்கூடியவை மற்றும் மனித மதிப்புகளுடன் இணைந்திருப்பதை உறுதி செய்வது மிகவும் முக்கியமானது. இந்த பதிவானது ஏஜிஐ பாதுகாப்பதற்கான உத்திகளை ஆராய்வதோடு அதன் வளர்ச்சியின் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கின்றோம். தீங்கு விளைவிக்கும் செயல்களை தவிர்த்து மனிதர்களின் நன்மை பயக்கும் விளைவுகளை தொடர இந்த ஏஜிஐ அமைப்புகள் ஊக்குவிக்கும் வழிமுறைகள் வடிவமைப்பதை தொடர வேண்டும். ஏஜிஐ பாதுகாப்பின் மற்றொரு முக்கியமான அம்சம், இந்த அமைப்புகள் மனித கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நன்கு வரையறுக்கப்பட்ட அளவுக்கு செயல்படும் குறுகிய ஏஐ அமைப்புகளை போலின்றி ஏஜிஐ கணிக்க அல்லது கட்டுப்படுத்த கடினமாக இருக்கும் வெளிவரும் நடத்தைகளை வெளிப்படுத்தலாம். இந்த கணிக்க முடியாத தன்மை மனித நோக்கங்கள் அல்லது விருப்பங்களுடன் ஒத்துப்போகாத முடிவுகளை ஏஜிஐ எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றிய கவலைகளை எழுப்புகின்றது. இந்த சவாலை எதிர்கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஏஜிஐ அமைப்புகளின் மீதான கட்டுப்பாட்டை பராமரிப்பதற்கான நுட்பங்களை உருவாக்கி வருகின்றார்கள். அதாவது மதிப்பு கற்றல் மற்றும் சரி செய்தல் போன்றவை. மதிப்பு கற்றல் என்பது மனித மதிப்புகள் மற்றும் விருப்பங்களை பற்றி ஏஜிஐ அமைப்புகளுக்கு வெளிப்படையாக கற்பிப்பதை உள்ளடக்கியது. இந்த மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு உதவுகின்றது. ஏஜிஐ அமைப்புகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எதிர்பாராத விரைவுகள் அல்லது தீங்கு விளைவிக்கும் நடத்தைகளை தடுப்பதற்கான வலுவான தொழில்நுட்ப வழிமுறைகள் தேவைப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக, ஆராய்ச்சியாளர்கள் முறையான சரிபார்ப்பு போன்ற நுட்பங்களை ஆராய்ந்து வருகின்றனர். இதில் ஏஜிஐ அமைப்புகளின் சரியான தன்மையை கணித ரீதியாக நிரூபிப்பதும் எதிர்பார்க்கப்படும். விதிமுறைகளில் இருந்து விலகினால் ஏஜிஐ நடத்தையை கண்காணித்து குறுக்கிடுவதற்கான நுட்பங்களும் அடங்கும். ஏஜிஐயின் வளர்ச்சியில் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் அபாயங்களை குறைக்கலாம் மற்றும் இந்த மாற்று தொழில்நுட்பத்தின் சாத்தியமான நன்மைகளையும் அதிகரிக்கலாம். அடுத்ததாக, இந்த ஏஜிஐ ஆனது எமக்கு நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பல்வேறு துறைகளில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை கலந்துரையாடுவோம். முதலாவதாக, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதற்கு அமைவாக சுகாதாரத்துறையில் இந்த ஏஜிஐ எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நோக்கும். நோய் கண்டறிதல், சிகிச்சை மற்றும் நோயாளி கவனிப்பை மேம்படுத்துவதன் மூலம் சுகாதார பாதுகாப்பு விளைவுகளை கணிசமாக மேம்படுத்தும் திறனை ஏஜிஐ கொண்டுள்ளது. ஏஜிஐ இயங்கும் அமைப்புகள் நோயாளி பதிவுகள், இமேஜிங் ஸ்கேன்கள் மற்றும் மரபணு தகவல்கள் உள்ளிட்ட மருத்துவ தரவுகளின் பரந்த அளவை பகுப்பாய்வு செய்து வடிவங்களை கண்டறிந்து துல்லியமான கணிப்புகளை செய்ய உதவும். கூடுதலாக, ஏஜிஐ தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை திட்டமிடல் மற்றும் மருந்து கண்டுபிடிப்பில் சுகாதார நிபுணர்களுக்கு உதவ முடியும். இது மிகவும் பயனுள்ள சிகிச்சை மற்றும் சிறந்த முறையில் இந்த ஏஜிஐ உதவ முடியும். அடுத்ததாக, உற்பத்தி துறையில் இந்த ஏஜிஐ தாக்கம் எவ்வாறாக அமையும் என்றால், உற்பத்தி திறன், தரக்கட்டுப்பாடு மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதன் மூலம் உற்பத்தி செயல்முறைகளின் மாற்று திறனை ஏஜிஐ கொண்டுள்ளது. ஏஜிஐ இயங்கு அமைப்புகள் திறனற்ற தன்மைகளை அடையாளம் காணவும், உபகரணங்களின் தோல்விகளை எதிர்பார்க்கவும் மற்றும் பணிப்பாய்வுகளை மேம்படுத்தவும்,
சென்சார்கள், இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி வரிகளிலிருந்து தரவை பகுப்பாய்வும் செய்யலாம். இது வேலையில்லா நேரத்தை குறைக்கின்றது. குறைந்த உற்பத்தி செலவுகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு தரம், கூடுதலான ஏஜிஐ சுய தேர்வு மற்றும் தகவமைப்பு உற்பத்தி திறன் கொண்ட தன்னாட்சி உற்பத்தி அமைப்புகளின் வளர்ச்சியை செயல்படுத்த முடியும். அடுத்ததாக போக்குவரத்து துறை மிக மிக அத்தியாவசியமான ஒரு துறை. போக்குவரத்து துறையில் தன்னாட்சி வாகனங்கள், அதாவது ஆட்டோ வெஹிக்கல்ஸ், போக்குவரத்து மேலாண்மை மற்றும் தளபாடங்கள் ஆகியவற்றில் ஏஜிஐ புதுமைகளை உருவாக்க முடியும் என்று கூறப்படுகின்றது. போக்குவரத்து வழிகளை மேம்படுத்தவும், நெரிசலை குறைக்கவும், பாதுகாப்பை மேம்படுத்தவும் ஏஜிஐயின் இயங்கு வழிமுறைகள் நிகழ்நேர போக்குவரத்து தரவு, வானிலை நிலைகள் மற்றும் வழி செலுத்தல் வழிகளை செயலாக்க முடியும். சிக்கலான சூழல்களில் தன்னாட்சி முறைகளில் செல்லக்கூடிய சுய ஓட்டுநர் கார்கள், ட்ரக்குகள் மற்றும் ட்ரோன்களின் வளர்ச்சியை இது செயல்படுத்துகின்றது. ஒட்டுமொத்தமாக வாட் இஸ் ஏஜிஐ என்ற கேள்விக்கு மேற்கண்ட நான் கூறிய அனைத்து விடயங்களும் பதிலாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இருப்பினும் ஏஜிஐ மேம்பாடு மிகவும் அறிவார்ந்த, திறமையான மற்றும் தகவமைப்பு அமைப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் பல்வேறு தொழில்களை மற்றும் மாற்றும் திறனை கொண்டுள்ளது. ஏஜிஐயின் சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் வணிகங்கள் புதுமை, வளர்ச்சி மற்றும் தொழில் நன்மைக்கான புதிய வாய்ப்புகளை திறக்கலாம். எவ்வாறாயினும் ஏஜிஐயின் முழு திறனையும் உணர்ந்து கொள்வதற்கு தொழில்நுட்ப சவால்கள், நெறிமுறை கருத்தாய்வுகள் மற்றும் பல்வேறு துறைகளில் பொறுப்பான மற்றும் நன்மை பயக்கும் வரிசைப்படுத்தலை உறுதி செய்யும் ஒழுங்குமுறை சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த ஏஜிஐ ஆனது எதிர்காலத்தில் தொழில்நுட்ப உலகில் எவ்வாறான புரட்சிகளை ஏற்படுத்தப் போகின்றது. இந்த ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்துவதற்கு சமனான புரட்சியை ஏற்படுத்தும், அல்லது அதையும் மிஞ்சிய புரட்சியை ஏற்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நான் மேற்குறிப்பிட்ட பாதுகாப்பு குறைபாடுகளை நிவர்த்தி செய்தால் இந்த ஏஜிஐ ஆனது நிச்சயமாக மனித உலகிற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஏஐ துறையின் ஒரு உச்சமாக காணப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே ஏஜிஐ பற்றிய இந்த பதிவில் என்னுடன் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் வெகு விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோஷின் ரிஷப். நன்றி, வணக்கம்.